வணக்கம். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு 3 கைப்பிடி உள்ள ஒரு கப்பை காட்டி இது என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியோடு முடிச்சிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்தராக நம்ம டான் நார்மன் என்ன சொல்கிறாரு, அது எதுக்கு பயன்படுது, அது மட்டும் இல்லாமல் மற்ற டிசைனை பற்றின வேறு சில கான்செப்டும் சொல்லி தருவார். ஸோ அதை நம்ம சேர்ந்து கவனிக்கலாம் வாங்க. The photograph shows a TIG, T-Y-G, a multi-handled cup widely used in Europe in the 15th through 17th centuries and in the Pilgrim colony at Plymouth, Massachusetts in the United States in the 1620s. As the picture below shows, the multiple handles make it really easy to share a cup. You can give it to a person on the left or right. If you want to, 3 people say want to drink from the same cup, but they each use a different handle, then they drink. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்ட்ரேஞ்ச் லுக்கிங் ஆப்ஜெக்ட்டு அதுக்கு பேர் ஒன்று இருக்குது, அதுதான் டிக். ஓகே, ஸோ இதில் வந்து மல்டிபிள் கப்ஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, இதை வந்து என்னென்னா ஒரு கப்பை பிடிச்சி அதை இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் அல்லது இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு, அப்படி கொடுக்கும்போது இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பக்கமாக இருக்கிற கைப்பிடியை பிடிச்சி வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பக்கமாக இருக்கிற கைப்பிடியை பிடிச்சி வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக இப்படி ஒரு டிசைனில் அந்த காலத்தில் பண்ணினாங்க. From different spots on the rim. The multiple handles are signifiers as well as useful affordances for sharing. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த அஃபோர்டன்சஸ், சிக்னிஃபயர்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மல்டிபிள் கப் அந்த கைப்பிடி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த கைப்பிடியை பார்த்த உடனே என்ன அர்த்தம் உங்களுக்கு தோணும்? ஓகே, இதை வந்து எனக்கு பிடிச்சிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல. ஸோ அப்போ வந்து அதை பிடிச்சிக்க முடிகிறது வந்து அஃபோர்டன்ஸு. ஓகேங்களா, உங்களுக்கான அது பிடிச்சிக்க முடியும் அப்படின்னு தோணுதில்ல. ஏன்னா அது வந்து இதை வச்சு நீ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சிக்னல் தருது அந்த கப்பு. ஸோ அதனால் அது சிக்னிஃபைரும் அப்படின்னு சொல்கிறாரு. These are really useful. Why they've dropped out of favor, I don't know. The only place where you can buy them, as far as I know, is the Plymouth Plantation in Plymouth, Massachusetts. ஸோ இந்த மாதிரி ஒரு கப்பை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா Plymouth Plantation, Plymouth, Massachusettsல போனீங்கன்னா கிடைக்குங்கிறாரு. ஓகே, where they try to recreate 17th century living. So I want you to think about the first few minutes or seconds when you're interacting with the product for the first time. What do you typically do? You might play with it, look for directions. I don't know, you might even smell it. Basically, you're figuring out how to use it. And what supports that process? Well, signifiers and affordances. ஓகே, ஸோ திரும்ப இந்த சிக்னிஃபையர் அண்ட் அஃபோர்டன்ஸு இந்த வார்த்தைகளை இன்னும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எடுத்த உடனே ஒரு பொருளை எடுத்து பார்க்குறோம், நமக்கு அந்த பொருள் என்னன்னு தெரியல, ஆனால் அது எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மேனுவல் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட அந்த பொருளே நமக்கு சொல்லணும். அப்படி அந்த பொருளே சொல்கிறது தான் சிக்னிஃபையர்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு பொருளை பார்ப்போம், பார்த்துட்டு என்னது சுற்றி முற்றி பார்ப்போம், அதை டச் பண்ணி பார்ப்போம், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அமுத்தி பார்ப்போம், முடிஞ்ச அப்படி தூக்கி போட்டு பார்ப்போம், மோந்து பார்ப்போம். ஸோ இது எல்லாமே பண்ணி பார்ப்போம். ஸோ இது மூலமாக என்னென்னா இது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா. Here I have a chair which affords sitting. This affordance exists because of the shape of the chair combined with the abilities and shape of the human body. ரைட். ஸோ
இன்னொரு விஷயம், இந்த அஃபோர்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொருளுக்கு அப்படின்னு மட்டும் கிடையாது. அதாவது பொருளுக்குன்னு உள்ள ஒரு பண்பு கிடையாது. இந்த அஃபோர்டன்ஸ் அப்படிங்கிறது பொருள், அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய அந்த பயனர், அந்த பயனாளர், அவங்க 2 பேரும் சேர்ந்து, அந்த பொருளும் அந்த பயனாளரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண முடியுது அப்படின்னா தான் அது அஃபோர்டன்ஸுக்கு, அந்த பொருளோட அஃபோர்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த வீடியோவில் அந்த எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது சேரு. இப்போ இந்த சேருக்கு ஒரு அஃபோர்டன்ஸ் இருக்குது, அதில் உட்கார முடியும். அப்படி அதில் உட்கார முடியும் அப்படிங்கிறது, அந்த சேரை உட்கார்றதுக்கான யூசர் வந்து ஒரு நம்மளை மாதிரி ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா, அப்போ அந்த சேருக்கான அஃபோர்டன்ஸு உட்கார்றது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு யானை வருது, ஓகேங்களா? அப்படி யானை வந்து அந்த சேரை பார்த்துச்சுன்னா அது வந்து உட்கார்றது அஃபோர்டன்ஸ்னு சொல்லுமா? சொல்லாது. ஸோ அப்போ அந்த அஃபோர்டன்ஸ் அப்படிங்கிறது வெறும் பொருளுக்கு இருக்கிற ஒரு பண்பு கிடையாது. அந்த பொருளை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களையும் சேர்த்துன ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. A chair does not afford sitting for an elephant. An affordance is the relationship between an object, such as a chair, and a person. Affordances enable particular kind of interaction between people and objects. And the presence of an affordance is jointly determined by the properties of the object and of the abilities of the person who is interacting with the object. ஸோ அப்போ அந்த அஃபோர்டன்ஸு ஒரு பொருளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எதெல்லாம் பொறுத்து அப்படின்னா, அந்த பொருளோட தன்மைகள், அதை பொறுத்து, அதுக்கப்புறம் அந்த யூஸ் பண்ண போகிற அந்த யூஸரோட எபிலிட்டிஸ், அவங்களால என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிறத பொறுத்தும், அந்த பொருளால் என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த அஃபோர்டன்ஸ் அப்படிங்கிற ஒன்று முடிவாகுது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து அந்த சேரு இருக்குது, அந்த சேரு ஓரளவுக்கு வெயிட்டை தாங்கும். அதே மாதிரி ஒரு ஆள் அவர் உட்கார்றது மூலமாக ஒரு வெயிட்டை அந்த சேர் மேலே செலுத்த முடியும், அதுக்கு மேலே செலுத்த முடியாது. அப்படிங்கும்போது இவர் செலுத்தக்கூடிய அந்த எடையை அந்த சேர் தாங்குது. அப்படிங்கும்போது அங்கே ஒரு அஃபோர்டன்ஸ் வருது. இது யானை அதோட ஜாஸ்தியான வெயிட்டை கொடுக்கும் உட்காரும்போது. அப்படிங்கும்போது அதுக்கான அஃபோர்டன்ஸ் அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அஃபோர்டன்ஸ் வந்து the relationship between an object and a person. It's not just a property of a object. ஓகேங்களா? This card shows two இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். excellent examples of door design. So black, so you can see that this is the handle, and a space, you can insert the hand. So it makes it obvious. You put your hand in here and you pull. Now over here, a vertical door handle. Again, nicely done. Space, makes it obvious the hand can fit. Vertical slot, put my hand in and pull. One car, two different door handles, both well designed. ஸோ அந்த வீடியோ திரும்ப This car shows. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கார் கைப்பிடி, உங்களுக்கு அந்த கார் கைப்பிடியை பார்த்த உடனேவே ஓகே, இந்த கைப்பிடியை வச்சு ஏதாவது ஒன்று அதில் உள்ளே விட்டு பிடிச்சி இழுத்து நம்மளால் அந்த கார் கதவை திறக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து அஃபோர்டன்ஸ், இது வந்து சிக்னிஃபையரு. ஸோ அப்போ நான் வந்து அந்த சிக்னலை எடுத்துக்கிட்டு நான் கார் கதவை திறந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி என்னால் திறக்க முடியுது அப்படின்னா அது அஃபோர்டன்ஸ். ஓகேங்களா?
இதே இது நான் வந்து திறக்கிறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ் கொடுக்கணும், இது ஒரு மனுஷனோட சக்திக்கு மீறினது அப்படின்னா அங்கே அது அஃபோர்டன்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னால் காரை திறக்க முடியணும் அப்படின்னா அங்கே வந்து அது அஃபோர்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே 2 காரு அந்த ஓப்பனிங் இதை காட்டுறாங்க. ஸோ இது ஒரு ஸோ முன்னாடி டோருக்கு இந்த மாதிரி இருக்குது, பின்னாடி டோருக்கு இந்த மாதிரி இருக்குது, இடையில இந்த கேப்பும் இருக்குது. ஸோ தட் என்னென்னா நான் எங்கே கை விட்டு அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு ஒரு தெளிவாக சொல்லுது. ஸோ இதுதான் சிக்னிஃபையர். ஓகே, ஸோ அடுத்த வீடியோக்கு போவோம். See those 3 bars sticking up in the middle of the road? ஓகே, ஸோ இப்போ இந்த 3 பார் இருக்குது. ஓகேங்களா? பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது? ஒரு இரும்பு ராடு ரோட்டில் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்களா? ஓகே, ஸோ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, வாட் டு தீஸ் பார்ஸ் அஃபோர்ட்? ரோட்டில் இந்த மாதிரி கம்பி எதுக்கு வச்சுருப்பாங்க? சாதாரணமாக அந்த ரோட்டு வழியாக இந்த கார் அந்த மாதிரியான பெரிய பெரிய வாகனங்கள்லாம் இந்த வழியாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னா இந்த மாதிரியான ராடு வந்து என்ன சொல்லுது, அந்த அதை தடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதோட அஃபோர்டன்ஸ். ஓகேங்களா? சரி, இது என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். So why are they there? What are their affordances? Well, maybe they're for stretching and turning. Maybe you're supposed to run around them as fast as possible. ஸோ நம்ம காருக்கு சொன்னோம், அவர் வேறு எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறாரு. சும்மா நம்ம அப்படி சுற்றி சுற்றி ஓடுறதுக்கு, விளையாடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மேபி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதாக கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. Loops for 5 minutes. It's part of an exercise course. Or maybe you can lean your bicycles on them. சில நேரங்களில் பைசைக்கிளை அதில் சாய்ச்சி வச்சு அப்புறம் கூட்டு போட முடியாது, பட் மேபி சும்மா சாய்ச்சி மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Or maybe they're stands for a net that you stretch between them and play games. So what do you ஓகே, இது ரொம்ப ஸோ 2 இதுக்கு நடுவில் நெட் கட்டி நம்ம மேபி விளையாடலாம் அப்படிங்கிறாரு. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யோசிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதோட அஃபோர்டன்ஸ் நீங்கள் நினைக்கிறது உண்மையிலேயே அந்த அஃபோர்டன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.